வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ 2 நாட்களாக எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. அதாவது தாவேக அரசாங்கம் டாஸ்மாகை தனியாருக்கு கொடுக்க போகிறது, இது சரியா தவறா அப்படின்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத விரிவாக இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போது தனியாருக்கு கொடுப்பதை பற்றி பேசக்கூடியவர்கள் பூராமே என்ன பண்ணுறாங்கன்னா, சில தவறான உதாரணங்களை சொல்லி அப்படி கொடுப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து சரின்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், சரின்னு தான் சொல்ல போகிறேன். அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன் சரின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு விளக்கமும் நான் சொல்கிறேன். இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா, தனியார் வந்து இப்போ பஸ்ஸெல்லாம் தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நகரங்களில் மட்டும்தான் ஓட்டுவாங்க, கிராமப்புறத்துக்கு யார் ஓட்டுவாங்க, அப்படி அதனால தான் பார்த்திங்கன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் நடத்தணுன்ற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இது வந்து டோட்டலாகவே தவறான உதாரணம். பேருந்து என்பது மக்களோட தேவை. அது ஒயின் ஷாப்புன்றது வந்து மக்களோட தேவை கிடையாது, அது என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படி விட்டால் சினிமா தேட்ரு, மல்டிப்ளெக்ஸு, காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே அரசாங்கம் நடத்தணும்னு சொல்லுவாங்க போல இருக்குது. உதாரணமே தப்பு. அரசாங்கம் செய்ய வேண்டியது அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான விஷயங்களை தனியார் செய்ய மாட்டாங்கன்றப்ப சேவை அடிப்படையில் அரசாங்கம் தான் செய்யணும். பேருந்துகளை அரசாங்கம் தான் நடத்தணும், பள்ளிகளை அரசாங்கம் தான் நடத்தணும். அரசு பள்ளிகளே இல்லாமல் போச்சுன்னா எல்லாம் தனியார் பள்ளினா ஏழைகள் படிக்க முடியாமல் போயிடும். ஸோ எதெல்லாம் அத்தியாவசியமான தேவையோ அதெல்லாம் வந்து அரசாங்கம் நடத்தணும். அப்போ ஒயின் ஷாப் வந்து அப்போ ஏழைகளுக்கு குடிக்கக்கூடாதா சார்? அப்போ ஏழைகள்னால் இளக்காரமா உங்களுக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். உண்மையிலே நமக்கு வந்து என்ன ஒன்று புரியாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாருமே அப்படின்னா, இந்த டாஸ்மாக் என்ற டிவிஷன் எப்படி இயங்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. 2003க்கு முன்னாடி ஒரு விதமாகவும் 2003க்கு அப்புறம் வேறு விதமாகவும் இயங்க தொடங்கியது. 2003க்கு முன்னாடி எப்படி என்ன இருந்ததுன்னா, டிஸ்டிலரிஸ் இருக்கும், அங்கே மது உற்பத்தி செய்யப்பட்டு பாட்டில் அடைக்கப்பட்டு எக்ஸைஸ் டியூட்டி கட்டப்பட்ட பிறகு ஹோல்சேல் பாயிண்ட்டுக்கு வரும். அந்த ஹோல்சேல் பாயிண்ட் யாருன்னா சிங்கிள் பாயிண்ட் தான் ஹோல்சேலர் அப்படின்னு சொன்னால். ஹோல்சேல் செல்லர் வந்து வேறு யாருமே கிடையாது. தமிழ்நாடை பொறுத்தவரை 1983லேருந்து டாஸ்மாக் மட்டும்தான். அதாவது எம்ஜிஆர் தான் உருவாக்குனார். ஸோ எந்த மது உற்பத்தி நிலையமும் மதுபானத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கணும்னா டாஸ்மாகில் தான் கொண்டாந்து கொடுத்தாகணும், வேறு எங்கேயும் கொடுக்க முடியாது. எக்ஸைஸ் டியூட்டியை கட்டி கொண்டாந்து டாஸ்மாகில் கொடுத்துடணும். கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா, எந்தெந்த பகுதிகளில் யார் யாருக்கு கடைகள் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் ஏலத்தில் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதிக தொகை கொடுத்தவங்களுக்கு அந்த கடைகள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படும். அந்த அனுமதி வழங்கப்பட்ட பிறகு அவங்க டாஸ்மாக் குடவுனில் இருந்து மது வகைகளை கொண்டாந்து அவங்க கடையில் அடுக்கி வச்சு விற்பாங்க. இது 83லேருந்து 2003 வரை இருந்த சிஸ்டம். 2003 தான் அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க, இது தப்பு, நம்மளே கடையை அந்த சில்லறை விற்பனைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த விற்பனையும் நம்மளே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி எல்லா தனியார் கடைகளையும் மூடிட்டு எல்லா கடைகளையும் அரசாங்க கடைகளாக மாற்றிட்டாங்க. சரியா? ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு ஒழுங்காக நார்மலாக போயிட்டு இருந்தது. அதன் பிறகு என்னாச்சு, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குகிற மேட்ரு ஆரம்பிச்சிது. ஏன் அந்த மேட்ரு ஆரம்பிச்சிது? 2003ல் அவர் 5000 ரூபாய் சம்பளன்றது ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இறுக்கி பிடிச்சி சமாளிக்கலான்ற அளவுக்கு உள்ள ஒரு சம்பளம் தான் 2003ல் 5000 ரூபாய் சம்பளன்றது. ஆனால் இன்றைக்கி 2026ல் அவங்க வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 ரூபா தான். இந்த 11,000 ரூபாய் சம்பளத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சென்னையில் எந்த நகரத்துலையுமே ஒரு 11,000 ரூபாயை வச்சுக்கிட்டு குடும்பம்லாம் நடத்தவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மோசமான சம்பளம் தான் அந்த சம்பளம். அப்போ அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வழி கண்டுபிடிக்கிறாங்க. என்ன வழி கண்டுபிடிக்கிறாங்க? குவார்ட்டர் பாட்டில்னால் 10 ரூபா, ஆஃப் பாட்டில்னால் 20 ரூபா, ஃபுல் பாட்டில்னால் 40 ரூபா அப்படின்னு எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த கணக்கில் வராத பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. இது போக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கெல்லாம் மாமூல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அரசு கடைகளில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட மாமூல்லாம் வாங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். அப்படி தான் கடந்த 23 வருஷமாக மதுக்கடைகள் நடக்க ஆரம்பிச்சிது. அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா நடுவில் என்ன பண்ணாங்க, உள்ளேயே ஒரு பார் மாதிரி ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பார் லைசன்ஸே கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்போது எனக்கு கடைசியாக ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போல்லாம் எவ்வளோன்னு தெரியல. அப்போ அந்த 3 லட்ச ரூபாயை கொடுத்து வெறும் வாட்டர் கிளாஸு,
தண்ணி பாக்கெட்டு, டம்ளரு, அப்புறம் இந்த கடலை வேர்க்கடலை இதெல்லாம் விற்று 3,00,000 அவன் எங்கே வசூல் பண்ணுறது? அதான் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே ₹1 விற்கிற டிஸ்போசபிள் கிளாஸை உள்ளே வாங்கினீங்கன்னா ₹10, ₹15, தண்ணி பாட்டில் ₹25, வேர்க்கடலை பாக்கெட்டு ₹15, வெளியே கடையில் ₹2 விற்றுருப்பான், இவங்க உள்ளே வாங்கினா ₹15, இப்படிலாம் அவங்க விற்க ஆரம்பித்தாங்க. அதோடு என்ன ஆச்சு, மொத்தமாக அந்த பாரை மெயின்டைன் பண்ணுறது எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாம் ஒரே நாஸ்டியாகி அது உள்ளே போனாலே ஒரே என்ன ஒரு பாதாள சாக்கடையை போய் திறந்து மோந்து பார்த்த மாதிரி இருக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வாசனை, சுத்தம் இல்லாத பகுதியாக அந்த பகுதிகள் பூராமே மாறி போச்சு. இதை எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இதை அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு. அரசாங்கம் என்ன செய்வாங்க, அரசாங்கம் ஊழியரில் தான் போடுவாங்க. ஊழியர்கள் என்ன வேலை பார்ப்பாங்க, க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் அவங்களா பார்ப்பாங்க. அவங்க விற்பனைக்கு வேலைக்கு வந்துருக்கிறாங்க. அப்போ க்ளீனிங் பண்ணுறதுக்கு வேலைக்கு ஆள் வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசாங்கத்துலேயும் எந்த அரசாங்கத்துலேயும் பதில் கிடையாது. அது முன்னாடி இருந்த அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற தாவேகாவாக இருக்கட்டும், யாருக்கிட்டேயும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அந்த வேலைகளுக்கு தனியாக ஆள் போடணும். ஆள் போட்டால் தானே வேலை செய்வாங்க. அது செய்யலை. சரியா? இந்த ₹3,00,000 பார் லைசன்ஸ் எடுத்தாங்கன்னா அவன் எத்தனை பேர் வேலைக்கு போடுவான்? ஒரு ஆள் இல்லை 2 ஆள் வேலைக்கு போடுவான். அதுக்கு மேலே அவன் வேலைக்கெல்லாம் ஆள் போட மாட்டான். அப்போ அந்த ஆளுங்களை வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ண முடியுமானா அவங்களும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. யாருக்குமே அங்கே சுத்தம் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது, நோக்கமும் கிடையாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சுன்றதுனால அது நாளாக நாத்தம் பிடிச்ச இடமா மாறிப்போச்சு. சரி, இப்போ இதை தனியார்ட்ட கொடுத்துடலாமா அப்படின்னா, நமக்கு முதல்ல இதிலேருந்து வரக்கூடிய வருமானம் எப்படி இருக்குது அரசாங்கத்துக்குன்னு யோசிங்க. அந்த வச்சு தான் நம்ம கணக்கு போடலாம். இப்போ இந்த மது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவர்களுக்கு ஆகக்கூடிய ஒரு குவார்ட்டருக்கு உற்பத்தி செலவு ₹20 வச்சிங்கன்னா, கடையில் போய் ஒருத்தர் வாங்குறவர் ₹200 கொடுத்து அந்த பாட்டிலை வாங்குறாரு. அதாவது அந்த பாட்டிலை ₹20 டாஸ்மாகோட ஹோல்சேல் பாயிண்ட்டுக்கு அந்த மது உற்பத்தி ஆலை கொடுக்குறாங்க. அதை வாங்கும்போதே எக்ஸைஸ் டியூட்டி வந்துடும். எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ₹100 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ₹20 வந்தது உள்ளே வரும்போதே ₹120 ஆகிப்போச்சு. அது அங்கேருந்து நம்ம இந்த கடைக்கு வருது பாருங்கள், எங்கள் ரீட்டைல் கடைக்கு அங்கே வரும்போது இன்னொரு ₹60 ஏதாவது வேட்டு போடுறாங்க. அப்போ ₹20 உற்பத்தி ஆகி டாஸ்மாக் பாயிண்ட்டுக்கு வரும்போது 120, 120லேருந்து இந்த கடைக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு, ₹180 ஆகிடுச்சு. மிச்சம் ₹20 தான் அந்த கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். அப்போ அரசாங்கத்துக்கு ஏற்கனவே கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எங்கே வருது, எக்ஸைஸ் டியூட்டி ₹100, வேட் ₹60, ₹160 அதில் வந்துடுது. புரியுதா? அப்போ இந்த தனியார் கடையை, இந்த சில்லறை விற்பனை கடையை அரசாங்கம் நடத்தினாலும் அரசாங்கத்துக்கு ஒரு பாட்டிலுக்கு ₹20 தான் லாபம், தனியார் நடத்தினாலும் அவருக்கும் ₹20 தான் லாபம். இது புரியாமல் நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, ₹46,000 கோடி விற்பனை ஆகக்கூடிய டாஸ்மாக் விற்பனையை தூக்கி தனியார்கிட்ட தாரை வார்த்துட்டாங்கன்னா தனியார் 46,000 கோடி சம்பாதிப்பாங்கன்னு. நீங்கள் அப்படியே தனியார்கிட்ட கொடுத்தாலும் இதே 45,000 கோடி எக்ஸைஸ்லேயும் வேட்லேயும் அரசாங்கத்துக்கு வந்துடும். அப்போ இந்த ₹20 இருக்குல்ல மிச்சம், அந்த ₹20 தனியாருக்கு போயிடுதில்ல சார் அப்படின்னு தனியாக பார்த்தா ₹20. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி வரும். அப்போ 3,000 கோடி தனியாருக்கு போயிடுமே சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த 3,000 கோடியில் 2,000 கோடி லைசன்ஸில் வந்துடும். கடன் நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்குவாங்கல்ல, அந்த லைசன்ஸ் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷனு இதுக்கே ஒரு 2,000 கோடி வந்துடும். மிச்சம் ஒரு 1,000 கோடி இருக்குன்னா இருக்குது. அது அவ்வளோ கடன் நடத்தணுன்னா அந்த கடைகளுக்கு அவங்களுக்கு பணம் வேணும், அது லாபம் இல்லாமல் கடன் நடத்துவான். ஸோ அந்த 1,000 கோடி ரூபா மட்டும்தான் போகும். அப்போ போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவங்க பிளாக்கில் விற்பாங்க. அப்படிலாம் விற்க முடியாது. இப்போ அரசாங்க கடையில் வேணால் இந்த வேலை செய்கிறவங்க வேணால் துணையோடு வேணால் பிளாக்கில் விற்கலாம். கடையில் பிளாக்கில் விற்றான்னா போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா இந்த விஷயத்துலலாம் போலீஸ் அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப சீரியஸாக வேலை பார்ப்பாங்க. இப்போ இது கடையே அரசாங்கம் நடத்துகிற கடைன்றதுனால தான் போலீஸ் அதில் தலையிடுறதில்ல. தனியார் நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக வேலை நடக்கும். அதே போல் இந்த பாட்டிலுக்கு ₹10 வாங்குறாங்களா, அந்த வேலையெல்லாம் நடக்காது. ஏன்னா இந்த கடையில் ₹200 சரக்கு ₹210 கொடுக்குறான்னு வச்சிங்களேன், வாங்குறவன் பக்கத்து கடையில் அதை ஒழுங்கான ரேட்டில் விற்கிறான்னா அந்த கடைக்கு போயிடுவான். அதனால இந்த கடைக்கு வரமாட்டான். அந்த ₹10 ஆசைப்பட்டு வர வேண்டிய கஸ்டமரை அந்த கடைக்காரன் விடமாட்டான். கடையை சுத்தமாக வச்சுப்பாங்க முதல்ல. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தா மக்களுக்கும் இடைஞ்சல் இருக்காது. ஏன்னா அங்கே உள்ள கலட்டா பண்ணாங்கன்னா அவங்களே ஆளை வச்சு பாரை விட்டு வெளியே துரத்தி விட்ருவாங்க.
தனியார் நடத்தும்போது எந்த அளவுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இடம் இருந்தால் தான் அந்த இடத்த நோக்கி வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எங்கே இருக்கோ அந்த இடத்த நோக்கி கஸ்டமர் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக கடை வச்சு நடத்தினா அந்த கடைக்காரனே அதெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணுவான். இப்போ தனியார் அரசாங்கம் நடத்துறதுனால தான் யாருக்கும் அதை பற்றி அக்கறை இல்லைன்றதுனால பணமும் வேஸ்ட்டாக செலவாகுது, எக்ஸ்ட்ரா பணம் பொதுமக்களோட பணம் கொள்ளையடிக்கப்படுது. இப்படி எல்லா விதமான வேலைகளும் நடக்கிறதுக்கு காரணம் இந்த கடைகளை அரசாங்கம் நடத்துறதுனால தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றீங்களா? இதெல்லாம் ஏன் இவங்களுக்கெல்லாம் தெரியலன்னா, இப்போ பேசுகிறவங்கலாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 45, 50 வயசு இருக்காங்களே சார், என்ன சார் இது கூட அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி 45 வயசு இருக்கக்கூடிய நபர் 2003 இந்த கடைகளை அரசாங்கம் எடுத்து நடத்த ஆரம்பிக்கும்போது அவருக்கு வயசே 20 தான் இருக்கும். 21 வயசு தான் இருந்திருக்கும். அப்போ அவர் அந்த தனியார் கடைங்க பார்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். சரியா? இப்போ இல்லை, நான் சொல்கிறது அப்போ 2001, 2 அந்த காலகட்டத்திலலாம் நானும் பார்த்துருக்குறேன். நான் போயிருக்கிறேன், நண்பர்களோடு போய் நேராகவே பார்த்துருக்குறேன். அப்போ உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் உண்டானா இருந்துச்சு, அதுலேயும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை, இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, இருந்துச்சு. அப்போ நான் தனியார் கடைகளையும் பார்த்துருக்குறேன், பார்களையும் பார்த்துருக்குறேன். இப்போ அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் டாஸ்மாகோட ரீட்டைல் ஷாப்பையும் பார்த்துருக்குறேன். ஸோ உண்மையிலேயே தாவேகா அரசாங்கம் செய்யக்கூடிய தப்பாக நினச்சிட்டு செஞ்சால் கூட இது உண்மையில் ஒரு நல்ல விஷயந்தான். இந்த கடைகளை தனியார் கொடுத்து விடுவது அரசாங்கத்துக்கு தலைவலி கம்மி, அரசாங்கத்துக்கு கெட்ட பேரும் கம்மி. இப்போ எல்லோரும் என்ன பேசுகிறாங்க, அரசாங்கமே மது விற்கலாமா அப்படின்றாங்க. அரசாங்கம் தான் மது விற்றுக்கிட்டு இருக்குது பல காலமாக. என்னென்னா ஹோல்சேலில் விற்றுக்கிட்டு இருக்குது, அதில் தான் அவங்களோட பெரிய ப்ராஃபிட்டு. இந்த ரீட்டெயிலில் வர்ற ப்ராஃபிட்டு, இந்த 20 ரூபா ப்ராஃபிட் இருக்குல்ல, இதில் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. இது அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, அந்த கடைக்கு வாடகை கட்டுறது, கரண்ட் பில்லு கட்டுறது, இதுக்கே அதில் பெரும்பகுதி போயிடும். டிரான்ஸ்போர்ட்டு, லாரி வச்சு கொண்டு போய் இறக்குறது வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே பெருமளவான அமௌண்ட்டு அதுக்கே போயிடும். அப்படி பார்க்க போனால் ஒவ்வொரு கடையிலையும் பெருசாக லாபம்லாம் அரசாங்கத்துக்கு எதுவுமே கிடையாது. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் கெட்ட பேர் தான் வந்திருக்குது அரசாங்கத்துக்கு இவ்வளோ நாளில். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அரசாங்கமே சரக்கு விற்கிதுன்னு சொல்லி கெட்ட பேர் தான் வந்தது. தாவேகா தெரியாமல் செஞ்சாலும் பரவாயில்ல, இதை கண்டிப்பாக செஞ்சிட்டாங்கன்னா இது நல்ல விஷயம். ஆக்சுவலாக இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.